வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே பன்னீர் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது 3 பீஸா வரும் இதில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனு சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது சீக்கிரமாக கரையும். அதனால் கரைஞ்ச உடனே இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை, உப்பு, இந்த ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா மாவு காலையிலே பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங் செஞ்சுக்கலாம். காலையில் செய்கிறதுக்கு ஈவினிங் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாகிடும். கொஞ்சம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஹவர் போல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு பீஸா சாஸு ரெடி பண்ணலாம். அதுக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் அரை வெங்காயம் மீடியம் சைஸில் பாதி எடுத்திருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி மேலே 4 பக்கமாக கீறிக்கினா நல்லா சீக்கிரம் வெந்துடும். பெங்களூர் தக்காளிக்கு பதிலே நாட்டு தக்காளி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா பாருங்க கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துடுச்சு. சாப்பிட்ட உடனே இறக்கிட்டு தக்காளியோட தோல் எடுத்துருங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த காய் பகுதி இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. தக்காளியோட விதையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்ச மிளகாலையும் கீறிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க. உங்களுக்கு ஏன்னா காரம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பூண்டு பல்லை பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுக்கு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதி வந்த உடனே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூனு ஆரிகானா இல்லைனா மிக்ஸ்டு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது பீஸா சாஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு கிளறி விடுங்க. மசாலாலாம் சேர்ந்து குக் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான உடனே இறக்கிட வேண்டியது தான். இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீஸா பண்ணலாம். இதை ஆற வச்சுருங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவிட்டு அந்த பிளேட்டில் ஒரு பகுதியை இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். ரொம்ப மெலிசா சப்பாத்தி மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபோர்க்கு வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸாக போடுங்க அதில். ஏன்னா அப்போ தான் அது எலும்பாது, இல்லைன்னா எலும்பி வந்துடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸா சாஸை இதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின சீஸு, நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், அமுலோடது. அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். விருப்பப்பட்ட காய்கறியும் அதேமாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் 3 கலரும் வச்சுருக்கேன். 3 கலரும் சேர்க்க போகிறேன். பன்னீரை பொடி பொடியாக நறுக்கிட்டு தோசை தவாவில் லைட்டாக மட்டும் பரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பால் வாசனை போகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க சோளத்தை போடுறேன் நான். சோளம் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக மறுபடியும் அந்த சீஸை துருவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வேக வைக்க வேண்டியது தான். இது ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் இதை நான் வேக வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துலேயே பீஸா ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற சாஸும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இனிமேல் நீங்களும் கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி பீஸா செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.